அது இப்போ திடீர்னு ஒரு முடிவு எடுத்து பயோபிக் வந்து அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னா சார் எழுதலை, அவர் சொல்ல சொல்ல வந்து ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் ரொம்ப நெருக்கமானவர், நல்ல ரைட்ரு, அவரை வச்சு இப்போ எழுதிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. 1 கோடி ரசிகர்கள் மக்கள் எல்லாம் சேர்த்து பார்த்துருக்காங்க. சேயன் படத்துல கதை ரொம்ப வலுவான ஒரு கதை. எஸ்கே வந்து கலெக்ட் பண்ணுறதே நான் வில்லேஜ் மேட்டரில் ஒன்றும் கதை பிரமாதமாக இருக்குன்னா கமல் சார் கூட வந்து தயாரிக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்கள் ஜெயிலர் 2 முடிச்சிட்டாம்ல, அடுத்த தலைவர் 173 எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. இப்போ ரஜினி சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு? ஒரு ரொம்ப நாள் மிகப்பெரிய ட்ரீம் அவருக்கு. அது ஆல்ரெடி அந்த கனவை வந்து நினைவாக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணாங்க, வேணாம் இது கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, பயோபிக் அதை தான் சொல்கிறேன், சுயசரிதம் எழுதுகிற ஒரு விஷயத்தில் பண்ணும்போது தான் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நடந்தது. பயோபிக்னாலே ஒளிவு முறையும் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லி தீரணும். நடந்த விஷயங்கள் என்ன பண்ணாங்க, என்னென்ன நடந்தது, இந்த உண்மை சம்பவம் தான். அப்போ அது அடிப்படையில் வந்து முதல்ல வேணான்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தார் ரஜினி சார். வேண்டாம், அது இப்போதைக்கு நிறைய உண்மையில் பேச வேண்டியது வரும்னு சொல்லிட்டு. அது இப்போது திடீர்னு ஒரு முடிவு எடுத்து பயோபிக் வந்து அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னா சார் எழுதலை, அவர் சொல்ல சொல்ல வந்து ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் ரொம்ப நெருக்கமானவர், நல்ல ரைட்ரு, அவரை வச்சு இப்போ எழுதிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இங்கே சென்னையில் கொஞ்சம் காலம் பண்ணாங்க. இப்போ இந்த கேப் கொஞ்சம் இருக்குது, அதனால் சரின்னு சொல்லிட்டு நேராக ஊட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ ஊட்டியில் தான் ரஜினி சார் அப்படி கொஞ்சம் வாக் பண்ணுறது, இந்த யோகா இதெல்லாம் கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பயோபிக் அவருடைய அந்த சுயசரிதை வந்து நடந்த விஷயங்களை வந்து சொல்ல சொல்ல வந்து ஒரு காப்பி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. உண்மையிலேயே அது வந்து ஒரு நாவலாக வருதா இல்லை படமாக வருதாங்கிறது டிசைட் பண்ணலை. பட் படமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்படி வந்தால் அந்த ரஜினிகாந்த் என்கிற ஒரு மாமனிதன் சூப்பர் ஸ்டார் கேரக்டரில் யார் பொருத்தமாக இருப்பார் அந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அந்த ஒரு ஸ்டைல், அந்த ஒரு மேனரிசம், அந்த ஸ்பீடு, டைலாக் டெலிவரி, இதுதான் அவருக்கு வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய இடத்த கொடுத்து ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்குச்சு. அந்த உடைய ஸ்டைல் வந்து வரணும், அது யாருங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த கேரக்டர் கிடைத்தால் அந்த நடிகர் மிகப்பெரிய பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பெரிய ஒரு புது பட்டாளமே ரசிகர் உருவாகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் பார்க்கலாம், அது ஃபஸ்ட்டு நாவலாக வருதா, படமாக தயாரித்தா ரஜினி சாரே அந்த படத்தை தயாரிப்பாரா, டைரக்ஷன் யார்கிட்ட போகும். எனக்கு தெரிந்த வரைக்குமே கிட்டத்தட்ட அவங்களுடைய 2 பசங்களில் ஒரு பசங்கிட்ட தான் போகணும், ஐஸ்வர்யா கிட்ட, அப்படி இல்லைன்னா சௌந்தர்யா அவர்கிட்ட போகணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கூடவே இருந்து பார்த்தவர்கள். ஸோ வேறு ஒரு இயக்குனர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, அப்படின்னா முடிவு செய்யலை. பட் வேறு வந்து இயக்குனர்கிட்ட போனாலும் சிறப்பாக தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போனோம்னா ஐஸ்வர்யா சௌந்தர்யா கிட்ட அந்த வாய்ப்புகள் போகும்போதோம்னா கூடவே இருந்தவர்கள் இல்லையா, சுவரந்திரையிலேருந்து அப்பாவை பார்த்தவங்க, அவருடைய அந்த மேனரிசம் ஸ்டைலு இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அப்படியே ஃப்ரேமில் கொண்ட வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு இயக்குனர் பிஸ் பண்ணனா ஸோ இவங்களும் வந்து ஸோ அந்த படத்தில் கூட இருந்து இயக்குனர் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அந்த பயோபிக் எழுதப்பட்டு இருக்கு, ஒரு சிறப்பாக தான் பார்க்குறேன். இல்லை அவருடைய முக்கியமான நண்பர்களே நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வருவாங்க. இல்லை முக்கியமாக சொல்லணுன்னா அந்த ரஜினி சாருன்னு ஒரு ஃபஸ்ட் லவ் ஒன்று இருக்குது. அந்த லவ் கண்டிப்பாக அந்த பயோபிக்கில் வரும், வராமல் இருக்காது. இன்னமும் அந்த ஃபஸ்ட் லவ்வை தேடிட்டு தான் இருக்கார் அவர். ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம். அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். பட் அதன் மூலமாக எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் அது. இப்போ நல்ல விஷயம் தான். ஏன்னா அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது கூட ஃபஸ்ட் லவ்னு சொன்னாலே ரொம்ப ஃபீல் அப்படின்னு இப்போ வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுவார். நிறைய அர்ச்சனா எடுத்து விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டர்வியூவில். ஸோ அதில் அது ரொம்ப முக்கியமாக வரும். அப்புறம் திரைத்துறையில் வந்தது அவருடைய இந்த பெங்களூர் வாழ்க்கை, இலையில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகள், அப்புறம் அரசியல் வாழ்க்கை எல்லாமே கண்டிப்பாக வரும். பார்க்கலாம், அது வந்து எழுதப்பட்டுருக்கு. அது எப்படி வருங்கிறத பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கலாம், பேசலாம். ஓகே சார். அடுத்த தலைவர் 173ல் நடிகர்களோட தேர்வுலாம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு சில தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் அஸ்வத் மரிமுத்தை கமிட் பண்ணிட்டாங்க, அது ஓகே ஆகிடுச்சு. இப்போ அதன் வேண்டிய வேலைகள் போயிட்டுருக்காங்க. இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஒரு தகவல் வந்திருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கேப்பில் தான் ஊட்டியில் இப்போ வந்து பயோபிக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதில் எனக்கு தெரிந்த வரைக்குமே டிராகனுடைய அந்த ஹீரோயின் வந்து கயாடு லோகர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னே. ரஜினி சாருக்கு ஜோடி இருக்க வாய்ப்பு இருக்காது. பட் அதில் வந்து மெயின் வந்து ஹீரோயின் ஒன்று வேணும் இல்லையா, அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிராகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ அந்த வெற்றியினுடைய அந்த கூட்டணியில் ஆக்டர்ஸை பூரா உள்ளுக்குள்ளே வந்து இதுக்குள்ளேயும் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து அஸ்வத் வந்து ஆசைப்பட்றாங்க.
பட் இதில் முக்கியமாக போகணும் மிஸ்கின் கூட வரதா ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ. ஓகே. டிராகனுடைய அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் வந்து மிஸ்கின் எப்படி பண்ணியிருப்பான்னு தெரியும். நம்ம மிஸ்கின் பிடிக்காதவர்கள் கூட டிராகனை பார்த்தா கண்டிப்பாக மிஸ்கின் மேலே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு ஆக்டிங் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க மிஸ்கின் அவர்கள். ஸோ இந்த படத்தில் பண்ணாங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது அணி தான் மியூசிக் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது இந்த மாதத்தில் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் லிஸ்ட்டெல்லாம் வந்திருக்கு. இந்த கதை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பேசலாம். ஓகே சார். கருப்பு படம் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. சூர்யாவோட கெரியர் பெஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கு சார்? தாறுமாறான கலெக்ஷனுங்க. தியேட்டருக்கு இட்டு கிட்டத்தட்ட 300 கோடியெலாம் தாண்டி போயிடுச்சு. இல்லை என்ன ஒரு சிறப்புனா 1 கோடி ரசிகர்கள் மக்கள் எல்லாம் சேர்த்து பார்த்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட சூர்யா அவங்களுடைய படங்களை லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த ஒரு வரலாற்று சாதனை பண்ணலை. பட் தொடர்ந்து இன்ன வரைக்குமே கிட்டத்தட்ட May 14 ரிலீஸ் ஆன படம் இன்றைக்கி 4ஆம் தேதி 20 நாட்களாக தாறுமாறாக ஓடிட்டுருக்கு. இன்னமும் ஓடும். கிட்டத்தட்ட அது ஓடுற வரைக்கும் ஓடும் அந்த படம். இதுக்கு மேற்கொண்டு ஒரு படம் வந்தால் தான் அது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் இன்னொன்று சொல்லி குறைய வேணாம். அது ஓடுற வரைக்கும் நல்ல ஒட்ட வசூல் அல்லட்டும். ஆனால் சிறந்த படம், அருமையான படத்தை சூர்யா அவர்கள் கொடுத்துருக்காங்க. பட் மிகப்பெரிய வசூல் சாதனை. அதில் சிறப்பாக சொல்ல போனோம்னா ஏற்கனவே 3 பேர் கார் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கோம். இல்லை என்ன ஒரு சிறப்புனா கருப்பு படத்தில் வந்து சில காட்சிகள் வந்து எடிட் பண்ணி வந்து தூக்கியிருக்காங்க. அது சின்ன அது மிஞ்சி போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே வர்றது மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. பழைய படத்துடைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் படம் இந்த கோட்டில் ஜீவன்ற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அது எண்டில் வரும். அது சின்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டுமே வந்து எடிட் பண்ணதா ஒரு தகவல் வந்து எடிட்டர் சார் சொல்லியிருக்காங்க. நான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்யா வந்து ஒரு கேமியோ ரோலில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆரியானாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன நான் கடவுள் படத்தில் பாலா அவர்கள் இயக்கத்தில் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த ருத்ரதாண்டவம் சிவன் அந்த இதை அகோரியா வந்து அப்படியே வாழ்ந்திருப்பார். பட் இந்த கருப்புங்கிறனால அந்த ஒரு பேட்டர்னில் கொண்டு வந்து எதையோ ஒன்று மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி கேமியோவில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் படத்தில் வந்து அந்த காட்சி இல்லை, அதை தூக்கிட்டாங்க. ஓகே. ஆனால் இப்போ ஆர்யா நடித்த காட்சியில் வந்து டெலிட்டட் சீன் சொல்லி அதை தனியாக விடுறது மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. உண்மையிலே சிறப்பாக இருக்கும். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் படத்தில் எடிட் கூட சேர்க்கலாம். நீங்கள் சேர்த்தன மீண்டும் ஒரு கூட்டம் வரும். அப்போ ஆர்யா நடிச்சிருக்காரு, இது ஏன் வரல செய்யலன்னு சொல்லி இந்த படத்துக்கு ஆர்யாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, என்ன லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் சொல்ல வந்துடுவாங்க. பார்த்தவர்களே திரும்பி ஒரு தடவை பார்ப்பாங்க. ஆனால் அப்படி தான் படம் அது சொல்ல முடியாது. ஆர்யா அவர்கள் சேர்த்ததை சொன்னால் நம்ம கூட போய் பார்க்கலாம், கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா அப்படி ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், சேர்க்குறாங்களா சேர்க்கலன்னு தெரியல. பட் சிறப்பான ஒரு படம். சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பட இயக்குனர் சியான் விக்ரம் அவர்கள் கூட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு சார். எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, அதுக்காக பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே சியான் விக்ரம் வந்து ஒரு சிறந்த நடிகருங்க, அருமையான நடிகர். கமல் அவர்கள் மேக்கப்பில் தான் அவருடைய வந்து என்ன சொன்ன ஒரு டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பார். ஆனால் விக்ரம் அவர்கள் வந்து உடல் ரீதியாக ரொம்ப ஒல்லியாக்கணும் அப்படின்னா உடனே ஒரு 20 கிலோ வந்து குறைச்சிடுவார். ஐப்படம்லாம் எந்த ஹீரோவுமே பண்ணவே முடியாதுங்க. அப்படி ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர் பண்ணியிருக்காங்க. இடையில சின்ன சர்க்கிளில் சந்திச்சு தான் வந்தாங்க. பட் இப்போ துருவ நட்சத்திரம் வந்ததுன்னா டோட்டலாக அவருடைய இமேஜே வேறு மாதிரி போகும். இந்த ஸ்பை த்ரில்லர் படம் தான் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படம். அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு. பட் இது தவிர வந்து நீங்கள் சொன்ன 2 இயக்குநர்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. நம்ம பிரேம் கூட பார்க்கும்போது எல்லாம் வரும்போது இடையில கொஞ்சம் கதைக்குள்ளே போனதாக ஒரு தகவல் வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஹீரோக்கள் கதையை நீங்கள் கேட்டுட்டு ஒரு சஜஷன் மட்டும் சொல்லிட்டு விட்டுலாமே தவிர நீங்கள் மாற்றி சொல்கிறதான் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு கதையை வந்து ஒரு 70 சீனை உருவாக்குற ஒரு படத்துக்கு 70 சீன் ஒரு இயக்குனர் வந்து செதுக்கியிருப்பார். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்லேருந்து மிடில்லேருந்து இன்டர்வல்லேருந்து செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங்கு கிளைமாக்ஸ் அப்படின்னு ஒரு கரெக்டு வே லென்த்தில் கொண்டு போவாங்க. அப்போ நீங்கள் கேட்டுட்டு உடனே வந்து கிளைமாக்ஸ் இப்படி தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் பட் நீங்கள் கேட்டுட்டு சொல்கிறது நல்லா இருக்கலாம். பட் அந்த ஒரு நரேஷன் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். அது இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் இந்த ஹீரோக்கள் வந்து கதைக்குள்ளே போய் இன்ட்ரோல் பிளாக் மாற்றுங்க, கிளைமாக்ஸை மாற்றுங்க, இந்த பிகினிங்கில் ஒரு ஃபைட் வைங்க, மாஸ் வைங்க அப்படின்னு சொல்ல வேணும்னு தான் சொல்கிறேன் நான். அப்படி சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தாலும் கருப்பு படம் கூட போகிறது வாய்ப்பு இருந்திருக்காது. எதுவுமே சொல்லலை. படத்தில் நீங்கள் 40 நிமிஷம் கழிச்சு தான் ஹீரோவை என்ட்ரி கொடுத்துருப்பார். ஆமாம். ஸோ கதைக்குள்ளே பண்ணியிருந்தாங்க. அதனால் கதை ரொம்ப முக்கியம். அதனால் விக்ரம் அவர்கள் வந்து கொஞ்சம் கிடையில கதை கேட்டுட்டு கொஞ்சம் மாற்றினதாக வரும்போது ரெண்டு இயக்குநர்களுடைய வாய்ப்பு போச்சு. பட் பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டேன், இனிமேல் சொல்கிறது வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பிளாஸ்ட் படத்துடைய இயக்குனர் அவர் வந்து கதை சொல்லி எல்லாம் பேசியிருக்கதா ஒரு தகவல் வருது. உண்மையிலேயே பிளாஸ்ட் படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துருக்காருன்னு தெரியும். இப்போ சமீபத்தில் வந்த படங்களே அர்ஜுன் சார் வந்து ஹீரோ பண்ணி எந்த படங்கள் போயிருக்கு உங்களுக்கு? அதை
கண்டிப்பா. பட் கேரக்டரோட வில்லனாக பண்ணியிருக்கார். பட் இப்போ அவர் ஹீரோவை பண்ணி இந்த படம் இட்டும் போது மிகப்பெரிய அந்த கதைகள் இந்த நம்பிக்கையில் தான் அந்த டைரக்டர் வந்து நேராக போய் அர்ஜுன் அவர்களை கமிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த தில்லு யாருக்கும் வராதுங்க. பட் இவருக்கு ஃபஸ்ட்டு படம் வேறு. ஆமாம். பிரதீப்புடைய கேங்லேருந்து வர்றவர் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல பிரமாதமாக வந்திருக்கு. நல்ல இயக்குனர் விக்ரம் அவர்கள் வந்து இதை கமிட் பண்ணி ஓகேன்னு பண்ணிட்டாங்கன்னா நல்ல பேனர் வேறு கிடச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது விக்ரம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2வோட ரிலீஸ் டேட் வந்து முன்ன பின்ன மாறிக்கிட்டு இருக்கு. செப்டம்பருங்கிறாங்க, தீபாவளிங்கிறாங்க. என்ன சார் கதை? இல்லை, செப்டம்பர் 3 ரிலீஸ் மாதிரி தான் நம்ம கூட வீடியோவில் பேசியிருந்தோம். அப்படி தான் ப்ரோக்ராம் போயிருக்கு. ஆனால் சில காரணங்கள்னால செப்டம்பர் 3 வேணாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. ஒரு ஒரு இறுதியான இந்த முடிவு எடுக்காமல் இருக்காங்க. அது ஒரு சின்ன குழப்பத்திலே இருக்குது. பட் எப்போ வந்தாலுமே சாரோட ரஜினி சாரோட படம் வந்து உங்களுக்கு தாறுமாறாக ஹிட் ஆகும். இந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குங்கிறது தான் உண்மை. பட் ஆனால் எந்த தேதி வருது இல்லை, முதல்ல ஆகஸ்ட் பிளான் பண்ணாங்க, அப்புறம் செப்டம்பர் 3 ஏன்னா ஐமேக்ஸில் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ டெக்னிக்கலாக உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு ஜெயிலர் 2 படத்தினுடைய இது. ஸோ அதனால் பிரமாதமாக வந்திருக்கிறது படம். ஒரு படம் வந்து ஜெயிலர் 1 விட ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குங்கிறது தான் அந்த தகவல் நமக்கு அது. ஸோ அதனால் தீபாவளிக்கு விட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவல். ஓகே. அப்போ அந்த கோலாகலமாக இருக்கும். செப்டம்பருக்கு ஒரு மிடிலாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் இன்னும் இறுதி முடிவு எடுக்கலை. நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்னன்னு தெரியும் நமக்கு. தீபாவளி வந்தால் சிறப்பாக தான் இருக்கும். இப்போ தீபாவளிக்கு வராங்கன்னா தீபாவளிக்கு அரசன் வருது, சேயன் வருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 படங்கள் இருக்கே சார். அதோட ரிலீஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடாதா சார்? அதுதான் ஒரு சிக்கல் இருக்காக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அரசன் படம் வந்து தீபாவளிக்கு விடலான்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சேகன் படமும் சிவகார்த்தியன் அவர்கள் படம் இப்போ மதுரையில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அவர்கள் வந்து டாக்கி போர்ஷன் எடுக்கலான்னு சொல்லி போகும்போது தான் எப்பவுமே சில படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் செட் ஆகணும். ஃபஸ்ட்டு 1 வீக் செட் ஆகணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நான் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஃபஸ்ட்டு சாங் போயிடுவாங்க. சாங் போயிட்டு ஒரு டோயட் சாங் போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாலியாக காமெடி சீனுக்குள்ளே போவாங்க. ஹெவி சீனுக்குள்ளே போக மாட்டாங்க. இப்போ சேயன் படத்துலேயே கதை ரொம்ப வலுவான ஒரு கதை. எஸ்கே வந்து கலெக்ட் பண்ணுறதே நான் வில்லேஜ் மேட்டரில் பண்ணணும், கதை பிரமாதமாக இருக்குன்னா கமல் சார் கூட வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ அதனால் சாங்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு செட். எப்படி நீங்கள் கருப்பில் ஒரு கிளைமாக்ஸ் போட்டு நீங்கள் பார்த்தீங்களோ அந்த மாதிரி ஒரு செட்டு ஒன்று போட்டு 1000க்கு மேற்பட்ட அங்கே இருக்கிற மக்களோட சேர்த்து நடிகரோடு சேர்த்து ஜூனியர் டான்ஸர்லாம் சேர்த்து சாங் எடுக்கப்பட்டுருக்காது. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாங்க. அதுவும் தீபாவளிக்கு விடலான்ட்டு ஒரு தகவல் தான் எனக்கு வந்திருக்கு. ஒருவேளை ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படங்கள் தியேட்டர் அதிகமாக இங்கே கிடைக்கும் அவங்களுக்கு. பட் அளவுக்கு இது கொஞ்சம் தள்ளி போமா என்னங்கிறது தெரியல. இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே. எல்லாமே தீபாவளிக்கு பிளான் பண்ணுறாலும் ஐடியாக்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. இல்லை எந்த படம் வருது, இப்போ ஜெயிலர் 2 வருதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவர்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஃபெஸ்டிவல்ன்ற ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, வந்தால் சிறப்பாக இருக்குன்னு. அதை பார்க்கலாம். மிகப்பெரிய இப்போ இண்டஸ்ட்ரி சின்ன குழப்பத்திலேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதில் தீபாவளிக்கு எந்த படங்கள் வருங்கிறது தெரியல. நம்ம அடுத்த தகவல் வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.